வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ வணக்கம், வெல்கம் டு another வீடியோ. ஸோ நம்ம சேனல் டேலண்ட் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து இல்லைங்களா? ஸோ அதை பற்றி வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ அனந்த் ப்ரோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம பண்ண மிஸ்டேக்கு வந்து இந்த மாதிரி மேஷப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற வீடியோ போட்டதும், ப்ளஸ் அதில் நம்ம யூடியூப்போட தம்ப்நெயில் ஏதோ வந்து அதில் வந்திருக்குன்றதுனால தான் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்கள அதை நம்ம மீறிட்டோன்றதுனால வந்திருக்கும். ஸோ இதேமாதிரி யூடியூபர்ஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் ஒரு பிரச்சனை தான் டெர்மினேஷன். அதாவது நம்ம சேனலை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் யூடியூப்பில் ஒரு 3 கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அப்படி மொத்தமாகவே டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோவும் போட முடியாது. ஸோ அந்த சேனலே காட்டாது. நம்ம அந்த அக்கௌண்ட்டே டெர்மினேட் ஆகிரும். சேனல் மட்டும் டெர்மினேட் ஆகாது. நம்ம யூடியூபே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அதாவது அந்த அக்கௌண்ட்டில் யூடியூப் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஸோ அப்படி வரும்போது சேனல் வந்து நமக்கு டெர்மினேட் ஆகிடுச்சுன்னா ஸோ அது எப்படி நம்ம ரிகவர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இதுக்கான அவங்க வந்து ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வரும். ஹெல்ப் பேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஜுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதில் டைரெக்டாகவே போய் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கலாம். ஸோ படித்து பார்த்துட்டு இப்போ அங்கே தான் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். மறுபடியும் ரீஅப்ளை பண்ணி அந்த சேனலை கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம வரவழைப்பு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம டேலண்ட் எக்ஸ்பிரஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம போட போகிற ஒவ்வொரு வீடியோவும் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவங்க கைஸ் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போய்ட்டு சேனல் டெர்மினேஷன் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஜ் வரும். அது நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஏற்கனவே க்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் அது. ஓகே, க்ரோமில் இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இங்கே சேனல் ஆர் அக்கௌண்ட் டெர்மினேஷன் அப்படின்னு வருது. அதாவது அக்கௌண்ட்டும் வந்து டெர்மினேட் ஆயிரும். அப்படி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இதை ரெக்கவர் பண்ணுறதுன்னு ஸோ இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், அதாவது டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் எதனால் வந்து உங்களோட சேனலை டெர்மினேட் பண்ணோம் அப்படின்றத வந்து நாங்கள் டீட்டெயிலாகவே கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணோன்ற மாதிரி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்லேயே சில 2 சேனல் வச்சுருப்போம். ஸோ ஒரு அக்கௌண்ட்டில் 2 சேனல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து இப்போ அதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா டெர்மினேட் ஆனது தான். அதுக்கப்புறம் மானிட்டேஷனும் டிசேபிள் ஆயிரும்ன்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ரீசனால் வந்து நம்ம சேனல் வந்து டெர்மினேட் ஆகும், எந்தெந்த ரீசனாலாம் வந்து இப்படி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இது பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து அதை ரீஅப்ளை பண்ணி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுட்டே போங்க. ஓகே, இங்கே தான் வந்து அப்பீல் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம மொபைலில் தான் வந்து பண்ண போகிறோம். பிசியில் வந்து பண்ணல. நீங்கள் பிசியில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிசியில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிசியில் பண்ணுறீங்கன்னா அந்த டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்கணும் பிசியில். ஸோ அது வந்து ஏற்கனவே பிசியில் கரெக்டாக வந்துடும். ஸோ அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ரைட்டில் வருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்பீல் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிட்டு, அதாவது யூடியூப் ஸ்டுடியோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஓப்பன் ஆகிட்டு அப்படி குரோமுக்கு மறுபடியும் போவோம். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே. ஓகே. இப்போ வந்து நான் என்னோடய சேனல் எதுவுமே டெர்மினேட்லாம் ஆகலை. ஸோ அதனால் எப்படி பண்ணுறதுன்றதை மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆயிரும், ஆகாமலாம் இருக்காது. ஸோ நான் இப்போ எப்படி அதாவது இது பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். அது டெர்மினேட் பண்ணால் அது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிக்வயராக என்னென்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஃபுல் நேம் கேட்குறாங்க, இங்கே ஏதாவது நேம் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் எந்த யூடியூப் சேனல் அக்கௌண்ட் வந்து டெர்மினேட் ஆச்சுன்ற இமெயில் ஐடியை இங்கே கொடுக்கணும். இங்கே வந்து அது செலக்ட் ஆகிருக்கு, ஆனால் நம்ம வேறு தான் செலக்ட் பண்ணணும். இது வந்து டெர்மினேட்லாம் ஆகலை. அதாவது இது வந்து இங்கே ஒரு மெயில் ஐடி கேட்பாங்க. இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் எதுனா யூடியூப்பில் ஏற்கனவே நீங்கள் வேறு ஏதாவது மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. இப்போ சேனல் இல்லாமல் வேறு ஏதாவது மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ அது இங்கே கம்பல்சரியாக வந்து என்ட்ரு பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த டெர்மினேஷன் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் வந்து இப்போ எதுவுமே வராது, அக்கௌண்ட்டு டெர்மினேட் ஆகிடுச்சு, அதனால் எதுவுமே வராது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நான் சொன்னது வந்து டீட்டெயிலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சஸ்பெண்டட் யூடியூப் சேனலோட யூஆர்எல் கேட்குறாங்க. ஓகே. இப்போ இந்த சேனலோட யூஆர்எல் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் டெர்மினேட் ஆனது எடுக்க முடியாது. ஸோ முன்னாடியே ஏதாவது எடுத்து வச்சுருப்பீங்க, ஏதாவது ஒரு இதில் இருக்கும். ஸோ உங்களோட சேனலோட லிங்க் நீங்கள் எப்படி எடுத்து வச்சுருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த டெர்மினேட் ஆச்சு பார்த்தீங்களா, டெர்மினேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் உங்களோட சேனலோட லிங்க் அவங்களே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்பீல் பண்ணும்போது வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ஆரம்பிக்கும்ன்ற மாதிரிலாம் வந்திருக்கு. அதாவது எதனால் உங்கள் சேனல்கிட்ட டெர்மினேட் ஆச்சு அப்படின்றது, ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றது வந்து இதில் எடிட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்திருக்கும். கம்யூனிட்டி கைட்லைன்லாம் மீறிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் எடிட் பண்ணுங்கள். ஓகே. ப்ரைவேட் வீடியோ நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதில் இது பண்ணலாம். ஓகே. 1000 கேரக்டர் கிட்ட வந்து நம்ம அதை வந்து இதில் இது பண்ண முடியும். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ரீகேப்சர் வந்து ரீகேப்சர் ப்ரொடெக்டட் பைன்னு சொல்லிட்டு அந்த ரீகேப்சர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சைலண்டாக இருக்கும். அந்த இடத்துல அப்படியே டபுள் டேப் பண்ணிங்கன்னா அது டிக் ஆயிரும். அதுக்கப்புறம் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா எல்லாமே சப்மிட் ஆயிரும். ஸோ நான் இப்போ எதுவுமே வந்து டைப் பண்ணல. ஸோ நம்ம எப்படி வந்து இதில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ சப்மிட்ன்றது கொடுத்தீங்க அப்படின்னா தேங்க்யூ கான்டாக்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு சேனல் அந்த மாதிரி டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ ஆனது வந்து நான் இப்படி தான் வந்து அன்லாக் பண்ணேன். ஸோ அதை வந்து நீங்களும் வந்து கற்றுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ சேனல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதிலே விட்டுறாங்க. ஸோ அப்படின்னு இல்லாமல் இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.